பிரைஸ் தி லார்ட். தினம் ஒரு தகவல் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனாலும் பாருங்கள், ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு கூட எதை குறித்து பேச விரும்புகிறார்? தேவாலயத்தை குறித்து நம்மோடு கூட பேச விரும்புகின்றார். பாருங்கள், தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்களே. இந்த பூமியிலே வாழுகிற பொழுது ஆண்டவரை ஆராதிப்பதற்கு சபைக்கு நேராக கடந்து செல்வது, திருச்சபைக்கு நேராக செல்வது, சபையிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். அதற்கென்று சொல்லி நல்ல ஒரு மேய்ப்பனை கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாக வார்த்தைகளை கேட்பதற்கு, அவர் மூலமாக நமக்காய் ஜெபிப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்துகிற பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிற பொழுது திருச்சபையிலே அல்லது சபையிலே நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரசங்கி 5வது அதிகாரம் அதன் 1வது வேதவசனத்திலே பிரசங்கி விடமாக சொல்கிறார், நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். என்னங்க இதற்கு ஒரு பொருள் என்னதான் இருக்க முடியும்? பாருங்கள், தேவாலயத்திற்கு போகும் கவனமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். நான் என்ன காரியத்திலே நடையிலே குறையுள்ளவனாக காணப்படுகிறேனா, அல்லது என்னுடைய செயலிலே நான் குறைவுள்ளவளாக காணப்படுகிறேனா? நான் ஆலயத்துக்கு போகும் பொழுது நல்லா தானே போகிறேன் என்று சொல்லி நீங்கள் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால், வேதத்தின் தெளிவு என்ன? அதன் அடுத்த பகுதி இவ்வாறாக சொல்கிறது, மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். பாருங்கள், மூடர் பலியிடுவதைப் போல திருச்சபைக்கு சென்றால் நம்முடைய நோக்கம் என்னதாக காணப்படுகிறது? நாம் ஆண்டவரை புகழ வேண்டும், ஸ்தோத்திர பலியிட்டு அவரை ஆராதிக்க வேண்டும், ஸ்தோத்திர பலியோடு கூட ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும். உண்மைதான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு கிடைக்கிற பொழுதும் ஆலயத்திலே சென்று நாம் பலியிடுவது எப்படி காணப்படுகிறது? நாம் செலுத்துகிற துதி பலி பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கூட கேட்பதில்லை. நாம் செலுத்துகிற ஆண்டவருக்கு செலுத்துகிற புகழ் ஸ்தோத்திர பலி அருகாமையில் இருக்கிற நண்பருக்கு கூட கேட்கவில்லை. அப்படி நாம் செலுத்துகின்றோம் இல்லையா? இதயபூர்வமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், சில இடங்களிலே போதகர் மாத்திரம் துதிக்கிறார், ஆனால் ஆலயத்திலே செல்கிற நாம் ஆண்டவரை நோக்கி துதிப்பதில்லை. நம்முடைய நேரம் போக்குக்காக இருந்து வருகிறோம். இது அநேக திருச்சபைகளில் நடக்கிற ஒரு காரியம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆலயத்திலே எப்படி காணப்படுகிறீர்கள்? உங்கள் தேவைகளுக்காக ஜெபிக்கிறீர்கள், உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது இதயபூர்வமாக ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், நான் ஆகவே ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஆண்டவரை புகழ்ந்து ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரை புகழ்ந்து நான் பாட வேண்டும் என்று இதயபூர்வமாக நீங்கள் அதை செய்கிறீர்களா என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணம், வேதம் இதைத்தான் சொல்லுகிறது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வது நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். பாருங்கள், மூடர் என்ன செய்வார்கள்? அவருடைய தேவைக்கு மாத்திரம் பலியிடுவார்கள் இல்லையா? ஒரு காரியத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். அப்படி இராமல் மனப்பூர்வமாய் ஆண்டவரோடு உறவாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பாருங்கள், நம்முடைய சிந்தை முழுவதும் ஆண்டவரை குறித்ததாக காணப்பட வேண்டும். ஆலயத்திற்கு செல்கிற பொழுது இல்லத்தை நாம் மறந்துவிட வேண்டும், நாம் செய்கிற வேலையை நாம் மறந்துவிட வேண்டும், நம் உறவினர்களை மறந்துவிட வேண்டும். மாறாக நம்முடைய சிந்தை முழுவதும் பிதாவை குறித்ததாக காணப்பட வேண்டும். அப்படி காணப்படுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் நிலை ஆண்டவர் உயர்த்தி கொள்வார். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் தேவைகளை கர்த்தர் உயர்த்தி கொடுப்பார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக, பிதாவுக்கு உண்மையுள்ளவர்களாக செயல்பட வேண்டும். அப்படி காணப்படுகிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், அதன் அடுத்த வேத பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய்.
ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாக பேசியிருக்கிறார் இல்லையா? திருச்சபைக்கு செல்லுகிற பொழுது, தேவாலயத்துக்கு செல்லுகிற பொழுது நான் எப்படி காணப்பட வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் இல்லையா? உண்மையாகவே நம்மில் ஒருவேளை குறை இருக்கலாம். எல்லாருடைய இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கையிலே, எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் குறைகள் உண்டு இல்லையா? நாம் சில நேரங்களில் மனம் தவறி மாறாக செயல்பட்டிருப்போம் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தை உண்மையாகவே ஆண்டவருக்கென்று சொல்லி ஒப்பு கொடுத்து நம்மை அர்ப்பணிப்போம். இனியுள்ள நாட்கள் திருச்சபைக்கு செல்கிற பொழுது உண்மையோடு கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுகிற நல்ல ஆண்டவரே, திருச்சபைக்கு நாங்கள் செல்லுகிற பொழுது எப்படி சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளோடு என் ஆண்டவர் பேசியிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவர், இந்த நாள் முதல் இவர்கள் உண்மையாக இதயபூர்வமாய் துதிக்க, நேசிக்க, ஆண்டவரே, திருச்சபையிலே நல்ல பேர்கள் உள்ள பிள்ளைகளாக, நல்ல சிந்தையோடு உள்ளவர்களாக செயல்பட கர்த்தர் நீர் செயலாற்றுவீராக. கர்த்தர் அவர்களோடு கூட பேசுவீராக. அதன் மூலமாக வாழ்க்கையிலே, தேசத்திலே உயர்வுகளை காண கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் மனப்பூர்வமாய் தெரிந்து ஆசீர்வதித்தருள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கிளம்பின் நல்ல ஆண்டவரே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.